மூன்றாம் அதிகாரத்துல 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். போதும். இப்ப அவர் மாம்சத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டி மாம்சத்துல பாடுபட்டு கொலை செய்யப்பட்டார்னு, அதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த 3 நாள் கேப் இருக்காங்க. அதுல இவர் ஆவியில போய் நோவா காலத்துல கீழ்ப்படியாம போன அந்த ஆவியில் இடத்துல போய் பிரசங்கிச்சாருன்னு போட்டு. அப்போ ஒரு குரூப் என்ன சொல்லணும்னு சொன்னா, இது அந்த காலத்துல இருந்த ஆவிகளை குறித்து சொல்லியிருக்கு. ஒரு குரூப் என்ன சொல்லணும்னா, நோவா காலத்துல பிரமாணம் கொடுக்கப்படாததுனால மனசாட்சியின் காலமா இருந்ததுனால அப்போ இறந்தவர்களுக்கு திருப்பி போய் ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்க பிரசங்கம் பண்ணியாருன்னு சொல்லு. ஆனா இது அப்படி கிடையாது. இப்ப அவர் அப்படி சொல்லியார். ஏன்னா அந்த காலத்துல பேதுரு சொல்லிய காலத்துல வெளிப்படுத்தல் கொடுக்கல. மக்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஞானஸ்தானத்தை குறித்து கூட ஒரு இடத்துல இவர் பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுவார், ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்னு சொல்லுவார். இப்போ மரித்தோர் உயிரோடு எழும்பேறனா எனக்கு மரித்தோருக்காக ஞானஸ்தானம் பெறுகிறார், மரித்தோருக்காக ஏன் கொடுக்கிறார்கள் நாங்கள் வரேன் அதில் புரியுதில்லை. உடனே மரித்தோருக்கு ஞானஸ்தானம் எடுக்க வழக்கம் அங்கே இருந்திருக்கு, மரித்தோருக்காக எடுக்க வழக்கம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு வசனங்களை படிக்கும்போது அதுக்கு முன்னையும் பின்னையும் படிக்கணும். அது சம்பவிச்ச காலம் சூழ்நிலை புரியுதில்லை, பேசுகிற நபர்கள் அது மாம்சத்துக்கு ஏற்றபடியா ஆவிக்கு ஏற்றபடியான்னு பார்த்து தான் அதை புரியணும், புரியுதில்லை. அப்போ இதே மாதிரி இவர் எழுதும்போது பொதுவாக எழுதும்போது இப்படி சொல்லியாரு, அந்த 3 நாள்லையும் போய் கிறிஸ்து அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிச்சார். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது அது மனுஷாவிகளாக இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் தேவன் நியமித்த நியமம். இனி மனசாட்சியின் காலம்னு இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் எவன் தேவனோடத்துல வருவானோ பிரமாணம் இல்லாத காலத்தில் அவனோடு தேவன் சஞ்சரித்தார். இப்போ ஏனோக்கு அவர் மனசாட்சி பிரகாரம் எடுத்தார், ஏனோக்கோடு அவர் சஞ்சரித்தார். எவனை முன்னறிஞ்சாரோ அவனுக்கு கூட போனார். அவனை இப்போ ஆபேலுக்கு அந்த காணிக்க மேட்டரில் அவனை எடுக்கிறாரு. நோவாகி அவனுக்கும் தான் பிரமாணம் கிடையாது. அவனும் அவருக்கு உத்தமனாக இருந்த ஜனங்களில் உத்தமனாக இருந்ததுனால கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சி எடுக்கப்பட்டான். அவன் நிமித்தம் அந்த குடும்பங்கள் காக்கப்படும். அப்போ அந்த குரூப்புக்குள்ளே எவன் தேவனுக்கு உகந்தவனாக இருந்தானோ அவனோடு தேவன் சஞ்சரித்து எடுத்தார். அதனால அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிச்சாருன்னு சொல்லியது பைபிளில் இருந்தாலும் அப்படி இல்லை, புரியுதில்லை. ஏன்னா அப்படி ஒரு இதை தேவன் செய்யது கிடையாது, புரியுதில்லை. இது உதாரணம், இப்போ இவங்க 2 இதில் பேசிகிட்டு இருப்பா. ஒன்று அதில் நோவா காலத்தில் 2 சம்பவம் நடக்கும். ஒன்று மனுஷர்கள் ஃபுல்லாக சாவு, இந்த 8 பேரை தள்ளி. இன்னொன்று அந்த டைமில் ராட்சசர்களும் இருந்திருக்காங்க. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளுடன் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அப்போ அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தேவகுமாரர்னா தேவகுமாரராக இருந்து விழுந்தவர்கள், மனிதனா இங்கே இருந்து ஸ்திரீகளோட இது பண்ணி ராட்சசர்கள் பிறந்தார்கள். இப்போ இதை நம்ம அறியணும்னா கொஞ்சம் கூட டீப்பாக போகணும், புரியுது. அப்போ ஆதி காலத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே இப்போ நீங்கள் ஆதி ஆரம்பத்தை தேவன் உண்டாக்கினார்னு போட்டிருக்கான், ஆதாமை உண்டாக்கினார்னு போட்டிருக்கான். ஆதாம் தேவனால் உண்டானுங்க. அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்தாச்சுன்னா ஒரு ஆணு பிள்ளை மாதிரி பெற்றான் ஆதாம் சேர்த்தை பெற்றான், சேர்த்து அதுக்கு பிறகு ஒருத்தனை பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ லேடி பெற்ற மாதிரி போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காங்கன்னா அங்கே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஏன்னா சகோதரியை தான் இப்போ காயினுக்கு எங்கேருந்து பெண்ணு கிடச்சுன்னா சகோதரியை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு முறையற்றது ஆனதுனால அதை முன்மாதிரியாக கொடுத்துருக்காது, புரியுது. அதே மாதிரி இப்போ நம்ம முறை சொல்லுவோம் இல்லையா, சித்தப்பான்னா நம்மளை விட வயசில் மூத்தாள், அப்பா இது, அடுத்தது மகன், பேரன், இப்படி வரும். இதுக்கு நமக்கு ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு முறைமை இருக்குது. அங்கே அப்படி இல்லை. 900 வருஷம் வரை வாழ்ந்துட்டு இருக்கும்போது 130 சேர்த்து பிறகுறாங்க. சேர்த்துக்க குறிப்பிட்ட வயசில்
சேத்துக்கு மகன் பிறக்க, அந்த மகன் ஆதாமுக்கு பேரனா இருப்பான். அதே நேரம் ஆதாம் ஒரு 700 வயசுலயும் பிள்ளை பத்திரி கிடைக்கும், புரியுதில்லை? அப்போ ஆதாமுக்கு பிறக்க பிள்ளை இந்த பேர பிள்ளைக்கு முறையில பார்த்தா சித்தப்பா வரும், ஆனா பேர பிள்ளை தான் முந்தினது. உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த முறைமைகள் எல்லாமே குழம்பி ஒழுங்குபடுத்த முடியாம இருக்கனாலேங்க அந்த குறிப்பிட்ட நபர்கள்ல மட்டும் சேத்துக்கு அந்த வம்சத்தை மட்டும் பெற்றான்னு எழுதியிருக்கு. அப்போ இப்படி நிறைய இருக்கனாலே இனி அந்த காலங்கள்ல எல்லாம் இந்த தள்ளப்பட்ட ஆவிகள், அங்கிருந்து தள்ளப்பட்ட தூதர்கள், இப்ப தூதர்கள் மாபிசமா பூமியில மனிதரை போல செயல்பட்ட இடங்கள் நிறைய இருக்குது, புரியுதுல்ல? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை போல பேசுகிறது, நம்ம தான் தூதன் நினைச்சா ஒன்னா 2 சரவு வச்சுட்டு நிக்கிய மாதிரி ஒரு காட்சிப்படுத்தியது. தூதர்கள்னா அவர்கள் ஒரு வல்லமை உள்ளவர்கள், ஆவிகள், புரியுதில்ல? அவர்களுக்கு ரூபம் எடுக்கலாம், நம்மளை மாதிரி செயல்படலாம், புரியுதில்ல? பாவம் மட்டும்தான் செய்யக்கூடாது. இப்ப தேவனே கர்த்தரே தூதனாய் வந்ததாட்டி எவ்வளவு இடத்துல போட்டிருக்கோம், நின்று பேசுகிறதா போட்டிருக்கோம். மாம்சத்துல நிக்கியது, மாம்சத்துல இப்ப நம்ம பிறந்த மாதிரி பிறக்காம வல்லமையா இருக்கிறவங்களும் மாம்சத்துல அதே ரூபத்துல என்ன ரூபம் தேவை அந்த ரூபத்துல வரலாம், புரியுது? அப்ப இந்த தூதர்கள் இங்க மனிதர்களாய் இருந்து அவர்களுக்கும் விழுந்ததுனால அவர்களுக்குள்ளேயும் காமம் மோகம் அதனால பிடிக்கப்பட்டு அந்த ஆவிக்குள்ள அங்க இருக்கு. அவர்கள் இந்த மனுஷ குமாரத்திகளை ராட்சசர்களை தேவன் படைக்கல, அது விழுந்து போன அந்த ஆவிகளாங்க சாத்தானோட தள்ளப்பட்டது. இந்த ஆவிகளாங்கும் தூதர்கள் மாதிரி இங்க பூமியில நடமாடிட்டு இருக்கிறதோ இந்த மனுஷ குமாரத்திகளோட. அப்ப ஆவியும் மனுஷனும் ஒன்னாயாச்சு. இப்பமா இப்ப பாதாளத்திலிருந்து யாரும் வர்றது மனுஷனோட இப்ப ஆவி ரூபத்துல இதாவி கேடு செய்துட்டு இருக்குது. முந்தைய காலத்துல மனுஷ ரூபத்துல செய்துட்டு இருந்தது. அந்த காலங்களுக்குள்ள பிரமாணத்தின்படி செயல்பட்டு அதுல அங்க ராட்சசர்கள் பிறந்தார்கள். அதாங்க அங்க போட்டிருக்காங்க, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரிகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு கூடி ராட்சசர்கள் பலவான்கள் பிறந்தார்கள்னு போட்டிருக்கு. இந்த பிறப்பெல்லாம் தேவன் படைத்தது அல்ல. அதனால தேவன் மனஸ்தாபப்படுகிறார், ரெண்டையும் இருக்காரு, புரியுதில்லை? இந்த மனுஷனை இது பண்ணது. ஆனாலும் இந்த தூதர்களுக்கு அவர் கை கொடுக்காம அதோட அழிச்சு யூதால எழுதி இருக்கு, நித்திய சங்கினியினால் கட்டி வைத்திருக்கிறார். இவைகள் நோவா காலத்துல தள்ளப்பட்டது. இந்த ஆபிரகாம் சந்ததிக்கு அவர் கை கொடுக்காரு, புரியுதில்லை? அப்போ மனிதர்கள் பாவத்துல ஆதாமில வழியா பாவம் வந்தனால அதுல இருந்து பிறக்கிறதுனால இவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், மனுஷனுக்கு ரட்சிப்பு, தூதர்களுக்கு கொடுக்கல. அப்ப இந்த இதை புரியாததுனால இப்ப நமக்குன்னா பைபிள் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை தெரியுதுனால நம்ம கடைசி காலங்களில் வெளிப்படுத்தல் எல்லாம் வந்ததுனாலையும் நமக்கு அது கோர்த்து தரப்பட்டிருக்கனால நமக்கு தெளிவா புரிய முடியும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்படி அச்சு பைபிள்னு ஒன்றும் இருக்காது, ஏதோ தோல் சுருள்ல இந்த நியாய பிரமாணத்தை மட்டும் எழுதி வச்சிருக்கு. மற்ற கதைகள் எல்லாம் இந்த நியாய பிரமாணத்தை வச்சு போதிக்கு அவர்கள் பக்கத்துல போய் இருந்தான் படிச்சானு, கமாலியன் இப்படிப்பட்ட பாதத்துல படிச்சானு பவுல் சொல்ல இல்லை. அதனால இவர் என்ன சொல்லியாருன்னா அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தாரு அப்படின்னு உள்ளதை ஒண்ணு சொல்லியாரு, புரியுது? ஆனா அது அப்படி இல்லை. அப்படி தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், தள்ளின ஆவிகளை தேவ சமத்திலிருந்து விழுந்ததை, ஏன்னா ஒரு தரம் பரிசுத்தமாக்கப்பட்டு விழுந்தவர்களுக்கு பின்ன ரட்சிப்பு இல்லை. ஆதாம் உதாரணத்துக்கு விழுந்துட்டான், சாத்தான் விழுந்துட்டான் அவனுடைய சேனை, அதுக்கப்புறம் எல்லாம் ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா பரிசுத்திலிருந்து விழுந்தா அது விழுந்ததுதான், அதுக்கு பேர் தான் எதிர் வல்லமைக்குள்ள பேர் தீட்டு ஆயிரும். அதுக்கப்புறம் தேவனோட சேர முடியாது. நமக்கு ரட்சிப்பு ஏன் தரப்படுகிறதுனா நாம பாவத்துல உருவானவர்களான இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு தரப்பட்டிருக்கு, புரியுது இல்லையா? அதனால நம்ம இந்த வசனங்களை இப்படி நோவா காலத்துல உள்ளதை நம்ம எடுத்துக்கொள்ளதுக்கு அவசியம் இல்லை. அதனால பேதுருவை குற்றப்படுத்த முடியாது, புரியுது இல்லை? நீங்க நீ 2 பேதுருக்கு வாருங்க. 2வது பேதுரு எழுதும்போது கொஞ்ச நாள் கேப் விட்டு எழுதியாரு, கேப் விட்டு எழுதும்போது தெளிவோடு எழுதியாரு. முந்தின இதுல அவர் எழுதும்போது அந்த தெளிவு இல்லாதனால அப்படி எழுதியாரு. 2வது நிருபம் எழுதும்போது ரொம்ப தெளிவா எழுதியாரு பாருங்க. அதுல பாருங்க, நீங்க வேணா 1ஆம் அதிகாரத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வேணா படிச்சு பாருங்க, அதுல அழகா போட்டிருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள்.
அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். ஏன்னா சிலது தெரியாததுல எல்லாம் துணிவாய் நுழைந்து சிலதெல்லாம் அடிச்சு இதுல ஏற்றி விட்டுருவாங்க. அப்ப இவர் இப்ப தெளிவாக என்ன சொல்லுகிறார், படிங்க. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அபவத்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இப்ப பாருங்க, அழகா சொல்லியாரு. உங்களுக்கு இதுல புரியுதா? முன்ன இதுல சொல்லியாரு ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்க போனார். இங்க சொல்லியாரு பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல். தூதர்கள் சாத்தானாங்க விளையாய் அவனு கூட அவங்க வாராவ. இந்த தூதர்கள் எப்ப பாவம் செய்தாவன்னு சொன்னா அந்த நோவா காலத்துல அங்க செய்ய மனுஷ ஸ்திரீகளோட சேர்ந்து அவர்களுக்கு ஒரு மனித ரூபம் கொடுக்கப்பட்டது. அவர்களை தப்ப விடாமல் அழிக்கும் போது அந்த தூதர்களையும் சேர்த்துதான் நித்திய சங்கிலியில கட்டி வைக்காரு, மனுஷர்களையும் அழிக்காரு, இந்த 8 பேரையும் தான் அடிக்காரு. இப்ப தெளிவா பேசியாரு. இதே பேதுரு தான் முன்ன என்ன சொல்லியாருன்னு சொன்னா அவர் அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தாருன்னு போடுறாரு. இப்ப இதே பேதுரு தான் சொல்லியாரு. கொஞ்ச நாளை பிறகு இந்த நிருபம் எழுதினால ஓரளவுக்கு தெளிவு வந்த பிறகு சொல்லியாரு, இல்ல அந்த தூதர்கள்னு சொல்லியது அங்கிருந்து விழுந்தவர்கள், அவர்கள் மனித அந்த காலத்துல தூதர்கள் அங்க மனிதர்கள்ட்ட நடமாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கள் விழுந்ததுனால அவர்கள் பலசாலியாக அவர்கள் வல்லம் ஒன்று இல்லை, பெரிய ஆளாக தானே இருப்பாங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமா செய்ததுனால அவர்களையும் சேர்த்து தான் அழைச்சாரு. ராட்சசர்களா இருந்தவர்களையும் சேர்த்து தான் அழைக்காரு. முதல் நிருபத்தில் அவர் எழுதுனால அந்த உணர்வுல தான் 2வது நிருபத்தில் அதை தெளிவுபடுத்தி எழுதுறாரு. அப்ப ரெண்டையும் நம்ம பொருத்தி அந்த காலகட்டத்தையும் பார்த்து படிக்கும் போது கரெக்டாட்டு தெரியும், அப்படி இல்லை இதான் கரெக்ட். அவங்க இப்ப ஒரு காலத்துல இப்ப நாம கூட ஊழியம் செய்யும் போது ஆரம்பத்துல நமக்கு தெரிஞ்சதை பேசும். பின்பு கர்த்தரோட பழகி வரும்போது இப்படி இல்லை இப்படின்னு சொல்லும் போது நம்ம முன்ன செய்ததை பார்த்தாச்சுன்னா அதை விட 2வது இப்ப நம்ம இந்த பிள்ளை பெறாத காரியம் மலடியை மகிழ்ந்து ஊர்னு இயேசு பேசுவார்ல, ஆரம்பத்துல இதை விட்டுட்டு நம்ம அந்த சிலுவக்கெல்லாம் பேசினது அங்க அந்த 7வது வார்த்தை மாதிரி வச்சிருப்போம், அந்த 7 வார்த்தையில ஒண்ணா. ஆனா தேவனோட பழகி வரும்போது அது கிடையாது, இதாங்க அதுல வரணும்னு புரியுது இல்லை. அப்போ நமக்கு இப்ப வெட்கப்பட தேவையில்லை. நான் அன்னைக்கு இப்படி சொன்னேன் இப்படி சொல்லி இப்ப நமக்கு இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு, உடனே நம்ம அதை மாத்தியம், புரியுது இல்லை. அதே மாதிரி பேதுரு முன்ன அறியல, அவருடைய யூகத்தின்படி சொன்னார். பவுல் கூட சொல்ல இடத்துல சொல்லுவாங்க, சிலதை நான் என்னுடைய சுதந்திரத்தின்படி பேசியேன், சிலதை கர்த்தர் எனக்கு அறிவிச்சு நான் சொல்லேன்னு சொல்லியாரு. அதே மாதிரி இப்ப தெளிவா பேசியாரு. எப்படின்னு சொன்னா அந்த தூதர்களை தப்ப விடையில நித்திய சங்கிலியில கட்டி வச்சிருக்காரு, மனுஷர்களையும் அழித்து போட்டுட்டு இந்த 8 பேரை மட்டும்தான் இது பண்ணாரு. முந்தினதுல காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிச்சாரு. அந்த ஆவி ஏதன்னு எடுத்து பேசியாரு. அது நோவா காலத்துல கீழ்ப்படியாம போன ஆவிகள், புரியுது இல்லை. இப்ப நோவா காலத்துல கீழ்ப்படியாம போன ஆவிகளை நித்திய சங்கிலியில கட்டி வச்சிருக்குன்னு 2வது திருப்பி இங்க எடுத்து பேசியாரு. அப்போ அவர் நம்ம முன்ன இப்படி பேசணுமே 2வது இப்படி பேசணுமேனு அவங்க குழம்பல. ஏன்னா முன்னே அவர்களுக்கு தெரிஞ்சதை பேசினாவே இப்ப தேவன் அறிவித்ததை பேசியாரு. பவுலும் அதே மாதிரிதான் சொல்லுவாரு, இப்ப உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு போவோம். இந்த வார்த்தை பிடிச்சு வச்சுட்டாங்க, கொஞ்சம் பேர் சாக மாட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. வெளிப்படத்துல தெளிவா சொல்லியாச்சு, கம்ப்ளீட் மனுஷனும் சாவாங்க, புரியுது இல்லை. இயேசு சொல்லியாச்சு, தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தியாச்சு, பரலோகம் அதை குறித்து தெளிவுபடுத்தியாச்சு. இப்பவும் பவுல் சொன்னாரு, உயிரோடு இருக்க நாம ஒரு கூட்டம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம், சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு. அப்ப அவர்கள் மனிதர்களாயிருந்த தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவ ஆவினால் வழிநடத்தப்பட்டாலும் எல்லா காரியமும் தேவனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை குறிப்பிட்ட யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பேதுருக்கு கொடுக்கல, பவுலுக்கு கொடுக்கல. அதனால அவன் என்ன செய்யணும், அவனுடைய அபிப்பிராயத்தை சொல்லும் போதாங்கன்னு சொல்லியா நம்ம உயிரோடு இருந்தா போவோம். ஆனா சொன்ன பவுல் மரித்தது நமக்கு ஹிஸ்டரியா இருக்குது. அதை கேட்ட ஜனங்களும் மரித்து போனார்கள், யாருமே எதிர்கொண்டு போகல. இனி என்ன சம்பவிக்கும் சொல்லி வெளிப்படுத்தல் தெளிவா சொல்லியாச்சு. இனி இதுக்கு பிறகு சபை எடுத்துக் கொள்ளப்படும் சொல்லியாரு, புரியுது. இந்த நம்ம மறுரூபம் ஆகும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். இப்படி சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு இடத்துலையும் இல்லை, மறுரூபம் ஆகும்னு இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா மனிதர்களும்
ஞானஸ்நானமே அவருடைய மரணத்திற்குள்ளாக்கப்பட்டுதான். இது முதல் கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிறந்த பாவத்துல பிறந்த எல்லாருடைய சரீரமும் பூமியில களைந்து போடப்படணும். ஆத்துமாதான் தேவனிடத்துல போகும். அதுக்குதான் அவர் ஒரு மேனியை கொடுக்கிறார். இந்த சரீரத்தோடு நம்ம ஓவே முடியாது, மறுரூபம் ஆகி. புரியுதில்ல? இந்த எல்லாரும் மரித்து தான் ஆகணும், அவருடைய மரணத்திற்குள் ஆக்கப்பட்டு தான் ஆகணும். இது முதல் கிறிஸ்துக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இனி வெளிப்படுத்தல நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அங்கேயும் போட்டிருக்கு மரித்தோராகிய அவர்களெல்லாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு யார் என்னுள்ளதை போட்டிருக்கு. பலிபீடத்தின் கீழ் உள்ள அந்த 1,44,000 பரிசுத்த ஆட்களை அவர்களை குறித்த குவாலிட்டியை போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மரித்தோர் எல்லாமே அவருக்கு முன்பாக வந்தார்கள்னு போட்டிருக்கோம். எந்த இடத்துலயாவது மறுரூபமானவர்கள் வந்தார்கள்னு இருக்காது. புரியுது? பூமியில கர்த்தர் மனுஷனா வந்ததுனால அவரும் மரித்து தான் உயிர்த்தார். மரிக்காம உயிர்க்கிறதுக்கு பேரு உயிர்த்தெழுதல் இல்லை. புரியுது? இல்லை, உயிர்த்தெழுதல்னா மரணத்தை ஜெயிக்கணும். அப்ப நம்ம மரிக்கணும், ஆனா ஜெயிக்கணும். ஜெயிச்சவர்களா எழும்பணும், கிறிஸ்துவனுடைய ஆவினால் எழுப்பப்படணும். இதுதான் அதுல உள்ளது. அதெல்லாம் மரிக்காம போக முடியாது. அப்ப நம்ம ஆட்களை இதை ஒரு ஈஸியா இப்படி பேசிட்டு இருக்க, அது ஒண்ணு புரியணும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல என்ன சொல்லியிருக்கலாம்? மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியா இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படி மரணம் அடைந்த மற்றவர்கள் எல்லாருமே மரணம் அடைகிறாங்க. ஆமா, மொத்த பேரும் மரணம் அடைந்து. ஆனா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், ரெண்டாவது நியாய தீர்ப்புக்காரன் தானே உயிரிடையல்லைன்னு போட்டிருக்கு. ஆமா, முதலாம் உயிர்த்தெழுதல் மட்டும்தான். அவன் தான் பாக்கியவானும் பரிசுத்தவான். வேற ஒருத்தரும் பாக்கியமும் கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது. இனி இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி பேச போனா அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்களை அங்கன்னு சொல்லியிருக்கு. அவர்கள் கேட்பாங்க, எங்களை குறித்து இவர்களிடத்துல பூமியில எப்ப நியாயம் விசாரிப்பேன், அப்போ உங்களை போன்றவர்களுடைய தொகை நிறைவேறும் காத்திருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப கிறிஸ்துக்குள் மரித்து அவருடைய சாட்சியாக இந்த பூமியில அப்படின்னா அந்த லெக்கத்தை ஜெயிக்கிற நபர்கள் எல்லாமே ஒரே மீனிங் தான். நம்ம புரிய வேண்டிய அப்படின்னா இந்த 3 ஆவிகளை ஜெயிக்கிற நபர்கள் அல்லது கிறிஸ்துவுக்கு சாட்சி ஆகிறவர்கள். அப்ப இந்த இது நிறைவேறும் அளவு நீங்க காத்திருக்கணும் நாங்கன்னு சொல்லியிருக்கோம். அது நிறைவேறின அந்த நபர்கள் தான் 1,44,000 பேர் அவரோட கூட வாராங்க. புரியுது இல்லை? ஆமா. அப்போ எப்படி வரும்போது பார்த்தா இங்க மற்றவர்கள் மரித்தவர்கள் எல்லாம் முடிஞ்சு நாங்க இருக்கும். புரியுது இல்லை? அதுல ஒண்ணு. இனி ஒண்ணு, இந்த கோகு மாகோகிற இடறையாக. புரியுது இல்லை? என்ன சொல்லி கோகு மாகோகிற, அதை நீங்க சரியா படிச்சா தெரியும். ஆவியுள்ளே பல வகைகள்ல இருக்கு. கொஞ்சம் வல்லமை கூடுனதும் வல்லமை குறைஞ்சதுமா இருக்கு. இப்ப தூதரில் கூட கேருபீன்கள் சேராபீன்கள்னு வல்லமை பொருந்தினது இப்ப பிரதான கேருப்புன்னெல்லாம் இருக்குது. அப்புறம் கோகு மாகோகுன்னு சொல்லியது ஆவியலை குறித்து சொல்லியிருக்கான். அதுல அவர்கள்னு ஒரு வார்த்தை வர்றதுனால உடனே அப்படின்னு சொல்லியது. இப்ப பாருங்க, பரிசுத்தவான்கள் பிசாசையும் சேனைகளையும் மனுஷர்களையும் ஜெயித்து அங்க போயாச்சு. கிறிஸ்துவும் ஜெயித்து அங்க இருக்காரு எங்க எருசலேம்ல. திருப்பி கிறிஸ்து ஜெயித்தவர் நம்ம இன்னும் மரிக்காம இருக்கணும் கூட நமக்கு இன்னும் யுத்தம். புரியுது? ஆமா ஆமா, புரியுது. இப்போ கொஞ்சம் உடனே ஒரு கூட்டம் வந்து நம்மளா இப்படி சுத்தி வருமாய் பரிசுத்த பாளையத்தை நெருங்குவார்கள், உடனே அக்கினி எடுத்து அழிச்சு போடுவார்கள். அப்படி ஒரு நாளுமே கிடையாது. நாம் உலகத்தை ஜெயித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளானவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்தவர்களாய் வாரும். இவன் மாமிச மனுஷன் நம்மளை சுத்தி வருவான்னு போட்டிருக்கு. அது சம்பவிக்கதே இல்லை. புரியுது? இது ஆவிகள் பிடிபடணும். கோகமாகணும் இந்த ஆவிகள் அங்க மாறும். இப்போ இந்த நம்ம இப்ப நேரத்தை வாசித்தேன் இல்லையா, மரித்தவர்கள் அது உயிரிடவில்லை, அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அந்த 1000 வருஷம் நடக்கிறது நீங்க இந்த பெரிய மகா விருந்து ஒண்ணு வைக்காருன்னு போட்டிருக்குல்ல, அதுலயே ஒவ்வொருவரும் இறக்கதை பற்றி போட்டிருக்கு. கிறிஸ்துவனுடைய ராஜ்யங்கள் ஆயினும் ஒரு மனுஷன் இருந்தா கூட, இப்ப ஒரு மனுஷன்ல இருந்தாங்க அவன் ஒரு பெரிய உற்பத்தியை கொண்டு வந்தான். ஆதாம் விழுந்ததுனால ஒரு ஆணும் பெண்ணு இருந்தாலே அதுல இருந்தே அவன் கொண்டு வந்துருவாங்க. அப்ப கடைசி மனுஷன் இருக்கும் வரை அவனை என்ன செய்ய முடியாது, அவனுக்கு அழிவு ஏற்படுத்த முடியாது. புரியுதில்லை? அப்ப அவன் சாத்தான் யுத்தம் எல்லாம் நடந்து கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்படுகிறான். கள்ள தீர்க்கதரிசினா அதுக்கப்புறம் உபதேசம் இருக்காது, அவன் பிடிக்கப்படுகிறான். மிருகம் பிடிக்கப்படுதுன்னா அதுக்கப்புறம் நாடு அது பணம் பதவின்னு இருக்காது, எல்லாம் இதாகி கிடக்குது. கடைசியில ஜனங்கள் மட்டும் இருக்கணும். புரியுதில்லை? ஆட்சிகள் இல்லை, அதிகாரங்கள் இல்லை, விழுந்தாச்சு, ராஜாக்கள் விழுந்தாச்சு, 3ல் 1 பங்கு இதறையாச்சு, மற்ற இடங்கள் அழிஞ்சிட்டு வருது.
அப்ப கடைசி கொஞ்சம் ஜனங்க இருக்க, அந்த ஜனங்களும் யுத்தத்துல அழிந்த பிறகுதான் சாத்தான் பிடிபடுகிறான். பிடிச்சு அவனை 1000 வருஷம் வைக்க. ஏன்னா சாத்தான் மனிதனுக்கு உள்ளாடி தானே செயல்படும். ஆமா, அப்ப அந்த ஜனங்கள் அழிக்கப்படும் போது சாத்தானை செப்பரேட் பண்ணி அவனை சங்கிலியில கட்டி, அதான் நான் சொன்னேன், ஒரு மனுஷன் இருந்தானா சாத்தான் செயல்படும். அவனுக்குள்ளதானே அவன் செயல்படுறது. எல்லாரும் தானே அவனுக்கு வல்லமை, இது சாத்தான் அந்த வல்லமையை பிடிச்சு ஆண்டவர் அங்க போடுறான். மனிதனுக்குள்ள செயல்பட்டு தானே இருப்பான். இப்ப சாத்தானை பிடிச்சு கட்டி வச்சுட்டு பாக்கி உள்ள மனுஷனுக்கு அப்ப சாத்தானோட போராட்டம் இல்லையா, ஆவி மண்டலங்களோட போராட்டம் இல்லையா, அவன் அதுவளை ஜெயிக்கண்டாமா? புரியுது இல்ல? அவர்கள் அப்ப அவைகளுக்கு ஃப்ரீயா சும்மா அவன் புரியுது இல்லையா? பரலோகராட்சின்னு சொல்லி இவங்க இப்ப இந்த சிறு பிள்ளைகளுக்கு பரலோகம்னு சொல்லி சும்மா கிடைச்ச மாதிரி சொல்லி அவன். அப்ப தேவ பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய இது மாற்றம் வராது, தேவனால் பிறக்க முடியாது, தேவனுக்குள்ள போக முடியாது. அப்ப நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் இப்படிப்பட்ட நிறைய அந்த முன்னோர்களுடைய பேச்சு, தேவனால் வழி நடத்தப்படாதவர்களுடைய காரியங்கள், அவங்க போதிச்ச போதனைகள் எல்லாம் தலைமுறை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கு. புரியுதில்ல? சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால்னு சொன்னாரு, சிறு பிள்ளைகளுக்கு பரலோகம்னு சொல்லாரு. அப்படின்னா நம்ம ஆவியை குறித்தாங்க அப்படி பேசுறாரு, நம்ம அப்படி மாறணும். சிறு பிள்ளைகளுக்கு பரலோகராஜ்யம்னா நம்ம ஏறுறது கொன்னாய், பழைய ஏற்பாடுல யுத்தங்கள்ல அவரே கொல்ல சொல்லியிருக்காரு. இவன் மோசைக காலத்துல அவன் மற்றும் பார்வன் பண்ணிடுவான் குழந்தைகளை யுத்தங்கள்ல எல்லாம். அப்ப அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் சொல்லியது அதுவே அதோடுக்குள்ள அந்த ஆத்துமான்னு சொல்லியது ஆவியும் சரீரமும் வளர்ச்சி அடைகிறதுனால உருவாகுது. அது உருவாகிறதுனால அவைகள் முன்னோர்களுடைய கணக்கில் தான் எண்ணப்படும். ஏன்னா முன்னோர்களுடைய சந்ததியாங்கும் பிள்ளைகள். புரியுதில்லை? மனுஷன் சுதந்திரமாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சுதந்திரம் தந்துருக்கு, 4 பிள்ளைன்னா நீங்க தான் தீர்மானிக்குது. இந்த காலங்களில் ஒன்று போதோன்னு இவனாங்க தீர்மானிச்சேன், உடனே அடுத்ததுக்கு கருத்தடை ஏதாவது பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கர்த்தர் பிள்ளைய தெரிகிறாருன்னு சொன்னா நீ ஏன் அதை தடை பண்ணிய உனக்கு இஷ்டத்துக்கு? புரியுதில்லை? அப்போ இதெல்லாம் பார்த்தா கற்பத்தின்கனி ஒரு சுதந்திரமாங்க. இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சாதான் நித்திய ஜீவனுக்கும் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் புரியும். இல்லைன்னா நமக்கு நிறைய காரியங்கள்ல நம்ம தெளிவில்லாமலே புரியாமலே இருந்துக்கிட்டு, அது பைபிளில் எழுதியிருக்கனால நம்ம அதை இனி ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படியே இருந்துட்டு போயிடும். தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும். அது மாம்சத்தில் ஒரு ரூலில் தான் பிறக்குது. ஆண் பெண் சேரியதுனால பிறக்கிறது, அதில் தான், வேற வழியில் பிறக்காது. தேவன் தான் அப்படி பிறந்தவர் பரிசுத்த ஆவியினார். பாக்கி எல்லாருமே மாம்சத்தில் பிறக்கிறது. அப்போ மாம்சத்தில் பிறக்க ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் பிரகாரம் தான் பிறக்கிறது. அது ஆவிக்குரியதல்ல, அது மாம்சத்தில் பிறக்கிறது ஆவிக்குரியதுன்னா அப்போ தேவன் எதுக்கு? அப்போ தேவன் நம்மை ஆவிக்குரியவர்களாக மாற்றக்காங்க தேவன் கடந்து வருகிறார். அவருடைய ஆவி நமக்கு தேவைப்படுது. அவரால் மறுபடி பிறக்க வேண்டியது இருக்குது, ஆசைகளை இச்சைகளை விட வேண்டிய இருக்குது. நாம் தேவனை குறித்து, சின்ன பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து தெரியாது. இது கர்த்தர் என்னதோ அவருடைய வல்லமையில அதோடு கொடுங்கன்னு சொன்னா புரியுதில்லை? நம்ம ஏதோ உடனே இந்த நம்மளா இவங்களாட்டு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொடுத்து வச்சிருவாங்க. புரியுதில்லை? இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு பரலோகம். அப்போ அவங்க எவ்வளவு ஞானத்துல தேராம இருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி தீமோத்தேயுல அவர் சொல்லுவாரு, ஸ்திரீ பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுகிறாள்னு ஒரு வசனம் வந்து முடியும். உடனே பிள்ளை பெரிய ஸ்திரீ எல்லாம் ரட்சிக்கப்படாதுன்னு அர்த்தம். அப்போ கல்யாணம் ஆகாதவையே பரலோகம் போக மாட்டாவன்னு. அதுக்கு முன்ன எழுதி இருக்கு, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், அந்த சந்ததியில ஆண்டவர் பிள்ளை பெறும்போது ஒரு சாபத்தை கொடுக்காரா இல்லையா? ஏவாள்கிட்ட என்ன சொல்லியாரு, இந்த பிள்ளை என்னால பிறந்தது கிடையாது, மீறுதல்னால உண்டான பிள்ளை, மீறுதல்னால உனக்குள்ள காமம் வருது, காமத்தினால நீங்க சேருதிய ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்படுதிய நித்திய ஜீவன்ல இருந்துட்டு நீங்க அநித்தியமான ஜீவனுக்குள்ள வாரு, அதனால நீ பெரிய பிள்ளை வேதனையோட பிள்ளை பெறுவான்னு ஸ்தபிக்க வாங்கும் செய்யாரு. அப்ப அந்த சாபத்திலே அங்க ஸ்திரீ பிள்ளை பெற்று அடிக்க. அப்ப இதுல இருந்து அவர் ரட்சிக்கப்படுகிறார். பிள்ளை பேர் என்கிற அந்த சாபத்திலிருந்து ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்படணும்னா இயேசு சிலுவையில சொல்லியாரு, பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து கழிவுறு, பால் கொடாதவள் பாக்கியம் உள்ளவள் என்று சொல்லப்படும் காலம் வரை. ஆவியானவருடைய காலத்துல அது சாத்தியம் ஆகும். அப்ப கிறிஸ்துவின் அன்பிலும் பரிசுத்தத்திலும் ஒரு பெண்ணு நிலை கொண்டிருந்தாள், கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த புருஷராக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவளுக்கு இந்த ஆதாமும் தேவையில்லை, ஆதாமும் கூட இருந்து பிள்ளை பெறுகிற சாபத்துக்கும் தேவையில்லை. கிறிஸ்துவை புருஷனா ஏற்றுக்கொண்டவள், விவாதம் இல்லாத அர்த்தம் அதாகும். என்னன்னா இந்த சாபத்துல வருது, அதுதான் கிறிஸ்துவ
இரண்டாம் ஆதாய கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த புருஷனா ஏற்றுக்கொண்டால் அந்த இதுல இருந்து அவர் ரட்சிப்பு வருது. அதுக்கு பேர் தான் மறுபடி பிறத்தல். இதெல்லாம் சொல்லும் போது கைம்பெண்ணும் விவாகம் இல்லாதவர்களும் என்னை போல இருந்து விட்டால் நலமா இருக்கும். விவாகம் ஆனவர்கள் புருஷனுக்காக எப்படி நன்மை அவனை திருப்திப்படுத்தலான்னு இருப்பாங்க. விவாகம் இல்லாதவர்கள் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு நினைப்பாங்க. அதனால விவாகம் இல்லாதவ அதிக நன்மை செய்கிறாள்னு சொல்லி இருக்கும். இனி வரும் காலம் ஒழிந்து போகிற அப்படின்னால குறுகிய காலம் ஆனபடினால முன்னை மாதிரி பலி பிரிவுக்கு நீண்ட காலம் தரப்படலை. இது ரட்சிப்புக்குரிய காலம் ஆனபடினால இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போறதுனால உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போல நடந்து கொள்ளுங்கள், மனை உள்ளவர்கள் மனை இல்லாதவர்கள் போல. அப்போ அந்த ஒரு இச்சையை நடப்பிக்கிற ஒரு அந்த ஒரு மோட்டிவ்ல இல்லாம பரிசுத்தம் ஆகிறத பாருங்க நாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளியதும் ஆண்டவருக்குள்ள வாரதுலையாங்க நிறைய மேட்ரு எல்லாம் இதை எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த சிலுவை கள்ளம் மேட்ரு. சிலுவை கள்ளம் மேட்டர்ல கூட இருந்த யோவான் எழுதுகிறான், அவர்களை நிந்தித்தார்கள். லூக்காயில மட்டும்தான், பாக்கி மத்ததுலயும் அப்படிதான் இருக்கு, நிந்தித்தார்கள்னு எழுதியிருக்கு. மத்தேயில மட்டும் என்ன சொல்லியிருக்கு, இந்த லூக்காயில மட்டும் என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த கள்ளம் அப்படி பேசின மாதிரியும் பரதேசில இருந்த மாதிரியும் போட்டிருக்கோம். ஆனால் லூக்கா ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கு, இது நாங்கள் கேட்டாங்க எழுதியோன்னு போட்டிருக்கோம். இது கண்டெழுதினவர்கள் அப்படி எழுத மாட்டாங்க, நிந்தித்தார்கள் நாங்கள் போட்டிருக்கோம். கல்வர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார், அந்த 2 பேரும் கள்ளம் தான் கடைசியார். அதுல ரசிக்கப்பட்டவர் அவன் என்னது கள்ளன்னு எண்ணப்படணும், புரியுதில்லை? ஆமா, அது வேற இருக்கு. கல்வர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார், ரொம்ப தெளிவான வருது. ஆமா, வசனம் சொல்லுது கல்வர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்னது கல்வர்களாக என்ன பண்றோம், அவசியம் இல்லையே, எழுத வராது. அப்போ அதே மாதிரி இப்ப நான் சவுலே முன்ன மோசமானவனா தான் இருந்தான், அவனே சொல்லி நான் பாவியுள்ள பிரதான பாவி. இப்ப ரட்சிக்கப்பட்டவர் நம்ம சவுல பாவியை பார்க்க மாட்டோம், பரிசுத்தவானா தான் பார்க்கும். அப்போ அவன் பிரதேசத்துக்கு உரியவனா இருந்தா அப்படி பார்க்க முடியாது இல்ல. அப்போ அவர்கள் இருவரும் அந்தபடியே நிந்தித்தார்கள் சொல்லி யோவான்ல அழகா எழுதியிருக்கு, மத்தேயில எழுதியிருக்கு. அப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை எப்படியாவது நம்ம அந்த வசனத்துக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலுவை கள்ளன மாதிரி கடைசியில இது பண்ணா பரதேசுக்கு கொடுக்கப்படும், அப்படி கிடையாது. தேவன் பூமியில இருக்கும்போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிரவாதம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று பேசின அதே தேவன் சிலுவையில போய் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு 3.5 வருஷத்துக்கு பிற்பாடு சிலுவையில போய் நின்றுட்டு மாத்தியா பேசியாரு. நீ இப்படி என்ன புகழ்ந்ததுனால அவன் புகழ்ந்துல பேசுவான், நான் உனக்கு பிரதேச தருவேன், அப்படி கிடையவே கிடையாது, புரியுதில்லை? அப்போ இதெல்லாம் ஏன் தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா பைபிள்னு சொல்லியது நடந்தது அப்படியே எழுதுனது அப்படியே இது பண்ணியிருக்காங்க. அதே இது அவருடைய ஆகமங்கள்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா தேவனால் எழுதப்பட்ட ஆகமங்கள் வேறையா இருக்கும், அது கிளியரா இருக்கும். நீங்க சுவிசேஷங்களை பார்த்தா சுவிசேஷத்திலே சில இதுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது மனுஷர்கள் அவர்களுடைய சுதந்திரத்துல எழுதியது, கண்டு எழுதினவர்கள் உண்டு. யோவானுடைய சுவிசேஷம் மற்ற சுவிசேஷம் ஒப்பிட்டு பாருங்க, இதுல சத்திய ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கும் யோவான்ல, மற்றதுல எழுதப்பட்டிருக்காது. அப்ப யோவான் தான் அதெல்லாம் தெளிவா எழுதியாரு, புரியுதில்லை? இப்ப யோவான் சுவிசேஷம் இல்லைன்னா இப்ப நம்ம சத்திய ஆவியானவர் ஒருவர் உண்டுன்னே இல்லாம வாழ்ந்துட்டு போயிடும், புரியுதா? அப்ப பாருங்க, அது உடனே நம்ம மத்த அவர்கள் சம்பவங்களை கேட்டதை புரிந்து எழுதினார்கள். யோவான் அவரோடு இருந்ததுனால, அவன் பிற்காலத்தில் அதை எழுதினதுனால அவன் அதை தெளிவாக எழுதுகிறான். கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது அவன் மற்றவர்களை மாதிரி அந்த சம்பவங்களை எழுதாம அவரை வார்த்தையா எழுதுகிறான். தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்து அது தேவனிடத்தில் இருந்து அது தேவனாக இருந்தது. அப்ப இதை மாதிரி நிறைய மேட்டர்கள் சபை எடுத்துக்கொள்வதாக இருக்கட்டு, இந்த முத்திரை தரிக்கிறதை பற்றி ஒரு பேசியாவில்லை, இதாக இருக்கட்டு, இந்த 7 வழியில ரட்சிக்கப்படுவோம்னு சொல்லியதாக இருக்கட்டு, சிலுவையில பேசியதாக இருக்கட்டு, இதுல எல்லாம் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. பைபிள் தெளிவா இருக்குது, நம்ம அதை புரிந்துக்கிடாததுனாலே அங்க அந்த பிரச்சனைகள் வருது, புரியுதில்லை? அதை வச்சு ஒரு லாஜிக் இல்லாமலே பேசிட்டு இருக்காரு. சிலுவை கள்ளனுக்கு ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாருன்னா இப்ப அப்ப மற்றவர்களும் சொல்லி சரிதானே, நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கும் தரலாமே, நோயில கிடந்து கடைசியில உள்ள பாவங்கள் எல்லாம் செய்துட்டு நோயில பெட்டில் கேன்சர் அது இது நோயில கிடக்குவங்க கடைசியில ஏசப்பான்னு தான் சொல்லிட்டு கிடப்பாங்க, புரியுதில்லை? அப்ப அவர்களுக்கும் கொடுக்கணுமே. அப்ப இவர்கள் சொல்லியே பார்த்தாச்சுன்னா யார் எல்லாருமே பரலோராஜ்யம் போலாம் பேசிட்டு இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யம் சொல்லியது அவரோடு கூட அவரை மாதிரி அந்த சாயலை அடைதல், உலகத்தை ஜெயிக்கிறவன், ஆவி மண்டலங்களை ஜெயிக்கிறவன், பாவத்தை இச்சு சிலுவையில் அறைகிறவன்,
அவருடைய ஆவியினால ஆளுகை செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டு அவருடைய சாயல்ல மாறு. இப்ப என்னன்னா அவரால் அவருடைய கிருபையினால பிடிக்கப்பட்டு அவருடைய வழிகள் நடந்து அது அவரால் நடத்தப்பட்டு இனி அந்த சாயல் அடைந்து அனைத்து கீழ்ப்படிந்து இயேசு பூர மாறி அந்த சோபங்களுக்கு ஒத்துதானே போக முடியும். அப்ப எல்லா பாவமும் செய்து எல்லாம் செய்து லாஸ்ட் சுகம் இல்லாம என்ன விதத்துல கிடந்து அந்த சாயலை அடையாம ஒரு நாளத்துல அப்படி இப்போ பரலோகராஜ்யத்தை அடைஞ்சிடாமா? அதான் நாங்க சொல்றேன், போகவே முடியாது. ஏன்னா ஒரு 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 பெரிய ப்ராசஸா இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது. ஒரு பெரிய ப்ராசஸ் தொடங்கி அதுல முன்னேற்றி நம்ம ஆண்டவரேன்னு நடந்து அப்படியே தானே போக வேண்டியது இருக்கு. அதுல எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு காரியங்கள் நம்ம விட வேண்டியது இருக்கு. இது ஒண்ணுமே இல்லாத அந்த சுவாபங்களுக்கு ஒத்தவங்களா வராம நம்ம திடீர்னு ஒரு நோயில ஆகப்பட்டு அந்த அந்த வேதனையில இயேசுன்னு சொல்லணும். அந்த சொல்லிட்டு ஒன்னு ஆண்டவர் ஒன்ன கொடுத்து எனக்கு விடுதலை தந்துட்டார், ரட்சிப்பு அன்னை கிடைச்சிட்டு சொல்லிட்டு உடனே அப்படி கொடுத்துருவாப்பா. அப்ப அந்த சோபங்களுக்குள்ளாக வரண்டாமா? அந்த பரலோக ராஜ்யத்தின் தன்மைக்கு தக்க ஆகண்டாமா? அதுதான் எப்படி அப்படி கொடுக்க முடியும்? அப்ப தேவன் இப்ப பாருங்க, நமக்குள்ள இருக்க உள்ளான மனுஷன் அழிக்கப்படணும் இல்ல? பாவ மனுஷன், ஆதாமினிடத்திலிருந்து வந்த மரண மனுஷன், இச்சைகளை நடப்புகிற மனுஷன், கெட்ட சோபங்களை உடைய மனுஷன், இந்த பழைய மனிதன் அழிக்கப்படணுமே. உள்ளான மனுஷன் அழிக்கப்பட்டு இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து என்கிற நிலைமைக்கு நான் மாற்றப்படணும் இல்ல? அவருடைய ஆவினால் வழி நடத்தப்படணும். அவருடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கு. அவனுடைய சரீரமானது பாவத்தை மரித்திருக்குன்னு ரோமர் 6 அழகா சொல்லி இருக்கு. 8 அவருக்கு உட்பட்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழித்து பிழைத்தவர்கள் தான் ஜெயிக்க முடியும்னு போட்டிருக்கு. அப்போ ஜெயம் என்கிறது ஜெயிக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுகிறது நம்ம இந்த பாவத்தோட நடக்கிற காரியம் இல்லை. ஏதோ தேவன் அவருடைய விருப்பத்தின்படி எடுத்து பரலோக ராஜ்யம் கொடுக்கிறது இல்லை. அவருடைய இரக்கத்தின்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தான் கொடுக்கல. அதான் அவர் சொல்லியாரு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, நான் அந்த வழியை திறந்து வைத்திருக்கிறேன், நான் தான் சத்தியம், நான் தான் நித்திய ஜீவன், என்னோட எவன் இணைவானோ அவன் சேர முடியும் நாங்கன்னு சொல்லியாரு. அவரோட இல்லாதவன் கிறிஸ்துவன் ஆவி உடையவனே தேவனை உடையவன், அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்துகிட்டு இந்த விபச்சாரம், வேசித்தனம், பாவங்கள், கொள்ளையடிச்சது, களவாணியது அல்லது துர்ச்சிந்தனைகள், ஒரு மனுஷனை அவர் சொல்லியார் இயேசு கிறிஸ்து, ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்க்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப நம்ம அப்படியெல்லாம் இல்லாம இருக்கணும், கிறிஸ்து ஆவி இல்ல உள்ள இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத எண்ணங்கள் எழும்பி தீட்டுப்படுத்திட்டு இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த எண்ணம் இல்லைன்னா இருதயத்துல கர்த்தர் எல்லாம் இருக்கணும். நம்ம ஆவி மாற்றப்பட்டு தேவ ஆவி இருக்கணும். இல்லாட்டி நமக்கு சுவாபாதிகமா அந்த எண்ணங்கள் வந்துடுமே. இப்போ ஆட்கள் ஒண்ணு கேட்பாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு நாள் வந்தது இல்லையான்னு. இல்ல, அந்த மாதிரி என்ன வராம இருக்கணும். அந்த அளவு அந்த நிலைக்கு நம்ம மாற்றம் நம்ம ஆவினால முடியாது, தேவாவி வரணும். வந்தா நிச்சயமா சாத்தியம் தானே. ஆமா, அதுக்காக தானே இயேசு பலியானாரு. ஆமா இல்லையா? அப்ப மற்ற மாதிரி என்ன நேப்பர மனத்துக்குள்ளதானே நம்ம இப்படி இருந்துகிட்டு இருக்க அர்த்தம் இல்லையா? இப்ப என்ன சேர்த்த நான் சொல்றேன். ஆமா, நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த ஒரு தன்மைக்குள்ளாடி அந்த ஒரு லெவலுக்குள்ள வந்துதான் நம்ம மரித்தாதான் இது முதல் கிறிஸ்துவில் மரிக்கிறவன் பாக்கியவான் சொல்லி இருக்கு. அப்படிதான் வெளிப்படுத்தல தான் சொல்லி இருக்கு. ஆமா, அதுதான் நம்மளை நம்ம செய்ய பெரிய தப்பு என்னன்னா, நம்ம முதல்ல நம்மளை பரிசுத்தவன் மாதிரியா பேசிட்டு இருப்போம். நான் பைபிளை படிச்சோன்னா நான் பரிசுத்தவன், நான் சொல்லியது. நாம கற்றுக்கொள்ள வேண்டியதும் ஆக வேண்டியதும் ஓட வேண்டியதும் அடைய வேண்டியதும் எவ்வளோ இருக்கு. அதனுடைய முதிர்ச்சி தான் நம்ம அடைந்தோன்னா தேவன் கூட இருப்பார். நம் அந்த ரட்சிப்புக்குள்ள வந்தோன்னா நம்முடைய கனிகள் எல்லாம் வேறையா இருக்கு, நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும். நாம நிக்கிறது உலகத்தானா இருக்கவே மாட்டோம். புரியுதில்லை? நம்ம உலகத்திற்குரிய ஆசாபாசங்கள்ல இணைக்கப்பட்டிருக்க மாட்டோம். அதாங்க சீசர்களை அவர் எங்கிருந்து எங்க பிரித்து கொண்டு என்னென்னமோ அவர்கள் இழக்க வேண்டியதும் விட வேண்டியதும் தகுதி அடைய வேண்டியதும் இருந்தது. யூதாசு கூட அவரு கூட இருந்தவன் தவறி போகிறான். அப்படி இருக்க சும்மா பரலோகத்தை சில்வர்கள் அந்த மாதிரி ஒருத்தனை கொடுக்குதுன்னா எதுக்கு இந்த யூதாசு எல்லாம் தவற விடணும்? எதுக்கு இவ்வளவு பெரிய அவர்களை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? புரியுதில்லை? கேட்டா இவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுப்பாருங்க. அவர் சொல்லுவார், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லுவார். அந்த ஒரு ஸ்தலம்னு சொல்லுறது தான் பரிசுத்த அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வருகிற நகரம்னு சொல்லியிருக்கு. புரியுதில்லை? அதனால ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் அப்படி கிடையாது. மீட்கப்பட்டவர்கள் அதில் வருவார்கள். நாங்கள் போட்டிருக்கோம் தேவனால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் எல்லாமே தேவன் அவருக்கு இஷ்டத்துக்கு கொடுப்பாரு. அப்படி நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர ஒரு நபர் அவருக்கு இஷ்டத்துக்கு கொடுத்ததாட்டு இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் முன்னே ஒரு நீதியை வச்சிருக்கோம். யோபுக்கு ஒரு நீதியை வச்சிருக்கோம். தன் ஜீவனை காட்டிலும் தேவனை நேசிக்கிற அளவுக்குள்ள ஒரு நீதி. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு எல்லாருக்கும் பின்னாலே அந்த நீதி இருக்கு.
பாருங்க, ஏனாக்கு நம்ம சொல்லியோம் 300 வருஷத்துல இப்ப உள்ள 30 வயசு கணக்கு, அந்த காலத்துல 900 வருஷம் வரை வாழ்ந்தார். அவரு கூட வாரியானு கேட்டோன்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு அவரு கூட போயிட்டாங்க. அதுக்கு முன்ன பிள்ளையும் குட்டியுமா பெத்துட்டு இதுல ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தவன். அப்போ அவனுக்கு இளமை காலத்துல தேவனோட இறங்கி போறான், அந்த உலகம் போதும். அப்படிப்பட்ட நீதிக்குள்ள வந்தவனா நோவாக்கிய வாழ்க்கையில சம்பவிச்சது. அதுக்கப்புறம் அவன் தனித்தவனா 300 வருஷம் இருப்பான், 350 வருஷம் இருப்பான். தாவீது கடைசி காலங்கள்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா எல்லாத்தையுமே விட்டு அந்த ஒரு பெண்ணை எல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கான், அனல் உண்டாகுன்னு தொடவே மாட்டான், அறியாத இருந்தான்னு போட்டிருக்கு. அப்ப எல்லாரும் தேவனுடைய சாயலுக்குள்ள வந்த ஒரு காலம் உண்டு. ஆரம்பத்துல நம்ம பாவத்துல தான் வாழ்ந்திருப்போம், பாவத்துல பிறந்தனால. அதுக்கு பிறகு தேவனோட நெருங்கி நெருங்கி வாழ்கிறது நிமித்தம் அவருடைய ஆவியினாலே நாம் மாற்றப்பட்டு வரும்போது நம்ம உலகத்தான அல்லாத ஆசாபாசங்களை விட்ட தேவச்சாயலை அடைந்த இதா இருக்கும். வந்து உலகம் சொல்லியது பிசாசினால உண்டானதில்லை. அதில் யோவான்ல சொல்லியிருக்கோம். அவர்கள் சொல்வார்கள், இங்க உள்ள இச்சைகளா, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள், உலகத்தினால் உண்டானவைகள், தேவனால் உண்டானவைகள் அல்ல. இவைகள்லாம் அன்பு கூறாதிருங்கள்னு சொல்லி. அவன் நமக்கு இப்ப தேவன் நமக்குள்ள இருந்தா நம்ம அன்பு கூறாமல்ல இருக்கணும். நமக்கு தான் அன்பு இதை விட்டு பிரிய மாட்டோம்ல இருக்கு. அதனால அது இதெல்லாம் நம்ம நிறைய புரியணும். பைபிள்ல உள்ள காரியங்கள் அது வாழும்போது தான் புரியும். அதே மாதிரி இந்த லெக்கம் எல்லாம் இருக்குது இல்லை, 666 இருக்கு. அது இவங்க வந்து சொல்லிய மாதிரி ஒரு லெக்கத்தை போடாம இருந்தா பரலோராட்சியம் போயிடும். அதுல தெளிவா சொல்லியிருக்கு 13ஆம் அதிகாரத்துல. அது 13ஆம் அதிகாரத்து கடைசியில எங்க லெக்கத்தை சொல்லியிருக்கு. அதுக்கு முன்ன அந்த லெக்கத்துக்குரிய ஆவிகளை சொல்லியிருக்கு. அதுல எங்க கடற்கரை மண்டலத்துல இருக்கும்போது நான் இப்படி ஒரு மிருகத்தை காணி அந்த அந்த அதே மாதிரி அந்த மிருகத்துக்கு மேல ஒரு வேசி உட்கார்ந்துருக்கிறத பற்றியும், அப்புறம் அந்த வேசி அங்கன் தன்னுடைய அந்த இதையெல்லாம் வந்து இந்த மிருகத்துக்கு கொடுக்குது. புரியுது? 17ஆம் தெளிவு சொல்லியிருக்கேன். அந்த வேசினா பிசாசாங்கன்னு சொல்லி வேசி சொல்லியிருக்கேன். அந்த மதிபானத்தை ஊற்றி கொடுத்தாலும் ஆமா, அந்த பிசாசாங்கன் தன்னுடைய இதை மிருகத்துக்கு கொடுக்குது. பிறகு 2 கொம்புடைய ஒரு ஆட்டுக்குட்டி வந்து இதை இந்த மிருகத்துக்கு ஒரு சிலை செய்யணும்னு சொல்லிட்டு பிறகு மிருகத்தின் இலக்கம் நாங்கன்னு சொல்லுது, உலகத்துல இருந்து வாரதுன்னு போட்டிருக்கு. அதுல எங்க 666. அப்ப இதுக்கு தெளிவு பிறகு தள்ளி வரும்போது அழகா பிடிபட்ட இந்த உலகத்தை முற்றிலும் மோசம் போக்கின பழைய பாம்பும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பிசாசும் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் பிடிபட்டான்னு போட்டிருக்கு. முதல் 2 பிடிக்கும், கடைசியில வலி சர்ப்பம். அதுக்கு முன்ன உலகத்தை மோசம் போக்கி அற்புத அடையாளங்களை செய்த தவளைக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் வர கண்டேன்னு போட்டிருக்காங்க. அதுல போட்டிருக்கு மிருகம், கள்ளத்தீர்க்க தரிசியும், வலி சர்ப்பத்தையும் போட்டிருக்கு. அப்ப இந்த ஆவிகளை மையப்படுத்தியாங்க அந்த 666 சொல்லி இருக்கிறது தவிர ஒரு லெக்கத்தை போடாததுனால நான் பரலோகராஜ்யம் போயிடுவேன் அப்படின்னா இயேசுக்கு ரட்சிப்பு எதுக்கு, அவருடைய ஆவி எதுக்கு, அவருடைய பிரம்மாணம் எதுக்கு, அவருடைய இது எதுக்கு? ஏதோ ஒன்றை செய்தியன்னா உனக்கு தருவேன்னு ஒரு எனக்கு கையில இருக்கிறத ஒன்று உனக்கு நான் தரணானா நீ இன்னும் இதை செய் அதை செய்யு சென்ன மாதிரி ஒரு போட்டி வச்ச மாதிரி. இது நமக்குள்ள இருக்க பாவம், பாவ உணர்வு, சாத்தானுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் மாத்துக்காங்க. அதுக்கு தானே இயேசு வந்தாரு. அது செய்யாம எப்படி இந்த லெக்கத்தை மாத்திரம் தச்சுட்டு பாவத்தோட பல்லவத்துக்கு போக முடியுமா? அது ரொம்ப இதா இல்ல இருக்கு இல்லையா? இப்போ ஒரு லெக்கத்தை மாத்திரம் தரிச்சாச்சு, அப்ப உள்ளார மனுஷன்ல மாற்றம் வரல, அந்த பாவம் இனி இவங்க சொல்ல மாதிரி நம்ம பரலோகம் போறோம்னு வைங்க, ரட்சிப்பு அடையாம மாற்றப்படாம அங்கேயும் போய் இந்த புத்தி தானே நம்மகிட்ட இருக்கும் இல்லையோ? கண்டிப்பா கண்டிப்பா இந்த புத்தி தான் இருக்கும். எனக்கு பெரிய இடம் தரேன்னு சொல்லுவோம், அவனுக்கு அதை எடுப்போம் அப்படின்னு எல்லாம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்க போகும்போது நம்ம இப்படி இருக்க மாட்டோம், மாறிடுவோம்னு சொல்லுவோம். அப்போ நம்மளை ஒரு பாவத்துல இருக்க ஒரு ஆளை ஒரு புதிய மனுஷனை மாற்ற முடியும்னா பூமியில அப்படி ஒண்ணு செய்யலாமே கர்த்தர். நம்மளை ஏன் இப்படி வழி நடத்தி விடு வெறுன்னு சொல்லி யாதொருவன் என்னை பின்பற்ற விரும்பினாலும் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை காட்டிலும் ஒன்றை நேசிக்க கூடாது, விட்டு வரணும், வெறுக்கணும்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவனும் அந்த வழிகளில் பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கும் அப்படியே போயிருக்கலாமே. புரியுது? பிதாவாகிய தேவன் அவரை மனுஷனா இறக்கி விட்டு ஒரு மனிதனை எப்படி ஜெயிச்சு போகணுமோ அதே மாதிரி அவரும் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார், அதிகாரங்கள்னால் சோதிக்கப்படுகிறார், வீட்டார்னால சோதிக்கப்படுகிறார், கூடியிருக்கிறதுனால புறக்கணிக்கப்படுகிறார்கள், பல இடங்கள்ல அவர் பாவம் செய்கிறதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அல்லது நிர்பந்திக்கப்படுகிறது, பசி பட்டினி இதுகள் எல்லாம் தானே ஜெயம் எடுத்து தானே போறாரு. அது ஜெயிச்சதுனால தானே அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் கேட்கிறாரு, மரணமே உன் கூறு எங்கேன்னு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நமக்குள்ள இருக்கனால தான் மரணம் வருது. இது பாவம் அப்படியே இருக்கும்,
ஆனா நான் பரலோகம் போவேன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் நமக்கு வரணும் இல்லை. நம்ம மரணத்தை ஜெயிக்கும் போதுன்னா பாவம் உள்ள இருக்கக்கூடாது. அதில் அவரு சொல்லியாரு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், இனி செய்ய மாட்டான் நாங்கன்னு சொல்லியிருக்கோம். தன்னை காக்கிறான்னு போட்டிருக்கு. தேவ ஆவி இருக்கனால காய்க்கான்னு போட்டிருக்கு. அப்போ சபைகள்ல இப்படி வழி வழியாக காலங்காலங்களா பேசிய பிரசங்கங்கள்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, வாழாம செவியில கேட்டு கேட்டு பேசப்படுது. வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் நம்ம எந்த வழியில பிரவேசிச்சாதான் மறுரூபம் ஆகும்னு தெரியும். இது பைபிள்ல இருக்குது, பைபிள்ல இருக்கதான் செய்கிறது, இல்லைன்னு சொல்லி. பைபிள்ல இருக்கிறது ஆவியில் எழுதப்பட்டு இருக்குது, சம்பவங்கள் இருக்குது, வீழ்ச்சி விழுந்து போனவனுடைய கதை இருக்குது, அடுத்தது தந்திரமா ஏமாத்தினவனுடைய கதை இருக்குது. பைபிள்ல இப்படி கூட தான் எழுதி வச்சிருக்கு. அவர்கள் அவருக்கு உடம்பை எடுத்து கொண்டு போயிட்டு உயிர் தளர்ந்தாருன்னு சொல்லி இயேசுவை பற்றி கதை கட்டினவன்னு வேற அங்க சொல்லியிருக்கு மத்தேயுல. புரியாது? பைபிள்ல பல காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லி புரியுது இல்லை. ஆனா உண்மையா இருக்குது, எது சொல்லப்பட்டிருக்கோ எது எழுதப்பட்டிருக்கோ. இப்ப லூக்கா அப்படி எழுதுனதை இன்னொரு போய் அழிச்சுக்கிட்டு இது இடர்லாம் இருக்குன்னு அப்படி எழுதுறதுக்கு பைபிள் ஒண்ணுமே சொல்லு. ஏன்னா பைபிளை படிச்சு நம்ம தேவ அறிவுகளை ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்ம சுத்தம் ஆவியது பைபிள்னால கிடையாது, தேவ ஆவியினாலே இது போடுறோம். அப்ப பைபிளும் நமக்கு தேவை, போதனைக்கும் அறிவடைகிறதுக்கும் ஞானத்திற்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு மேல பலிக்கிறதுக்கு தேவ ஆவி அங்கும் தேவை. நீங்க பைபிளை கையில வச்சுட்டு, நம்ம கிறிஸ்தவர்கள எல்லாரும் வீட்லயும் பைபிள் இருக்குது, ஆண்டாண்டு காலமா வச்சுட்டு இருக்காங்க. யாரு பரிசுத்தம் ஆக முடியுது? முடியலையே. பாவத்தை விட முடியல, இச்சையை விட முடியல, ஆசைகளை விட முடியல, கெட்ட குணங்களை விட முடியல, ஒண்ணுமே முடியல. அப்ப பைபிள் கையில இருக்கிறனால மாற முடியுமா? எல்லாரும் பைபிள் படிச்சவங்க தான். இப்போ ஒரு ஆவிகளாங்க நம்மளை வஞ்சிச்சு கொண்டு இருக்குது. அந்த ஆவிகளை ஜெயிக்கிறதுக்கு தேவ ஆவி வேணும். நம்மளை விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, வன்கணின் ஆவி, சூனி ஆவிகள்னு சொல்லி ஆவிகள் நம்மளை வஞ்சிச்சுட்டு இருக்கு. பைபிள் இருக்குன்னு ஆவிட்ட காட்டுனா போகுமா? போகாது. அது சொல்ல என்னையும் குறித்து அங்க எழுதி இருக்கு, நானும் பைபிள் உள்ளதான் இருக்கேன்னு சொல்லுவோம். அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன்னு அங்க எழுதி இருக்கு. அப்ப பைபிளை நம்ம அதை இதா சொல்லியது இல்லை. நம்ம ரட்சிப்புக்கு தேவ ஆவி தேவை. பைபிள் நமக்கு நாம பிறவாதற்கு முன்ன நடந்த காலங்களை அறிகிறதற்கு, அதுல தேவன் செயல்பட்ட விதம், நாம் பிறந்த போது உள்ள காலங்களை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இனி நாம மரித்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னு உள்ள காலங்களையும் குறித்து எழுதி இருக்கு. எல்லாமே தேவ ஆவினால தந்திரிக்க ஒரு பொக்கிஷம். அதை நம்ம எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்தினா அதை பயன்படுத்திட்டு தேவ ஆவிய பிறகுதான் முயற்சி எடுக்கணும்.